Hello friends, welcome to Mac Media. நான் வெற்றி. இதோட நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம Parrot OS எப்படி நம்ம Windows 10 and Windows 11 கூட dual OS இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படி தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா Parrot OS Home Edition இது ஜெனரல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய பர்சனல் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணக்கூடிய OS இது டே டு டே யூசேஜ்க்காக பயன்படுத்தக்கூடிய OS. நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி Parrot OS இன்ஸ்டாலிங் போட்டுருக்கேன். அந்த இன்ஸ்டாலேஷன்ல சிங்கிள் OS போட்டிருப்பேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா Parrot and Windows 11 கூட Windows 11 இருந்தாலும் சரி Windows 10 இருந்தாலும் சரி சேம் மெத்தட் தான். டியூல் OS இன்ஸ்டால் பண்ண போறோம் நம்ம Windows 11 கூட. நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா Windows 11 OS. இதுல பாத்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்றது பாத்தீங்கன்னா என்னோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல காட்டிடுறேன். திஸ் பிசில சோ என்கிட்ட ரெண்டு டிரைவ் இருக்கு. சிங்கிள் ஹார்ட் டிஸ்க்ல ரெண்டு டிரைவ் கிரியேட் பண்ணிருக்கு நம்ம Windows 11 OSல. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துல எதுல வேணாலும் நம்ம ஸ்பேஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா D டிரைவ்ல இருந்து ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன். நீங்க எதுல ஸ்பேஸ் எடுக்கணும் பாருங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா C டிரைவ் விட்டுட்டு D டிரைவ் இந்த மாதிரி டிரைவ்ல நீங்க ஸ்பேஸ் எடுத்துக்கணும். நான் வந்து D டிரைவ்ல இருந்து ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன். நீங்க இதே இது ஒரு 2-3 வால்யூம் வச்சிருக்கீங்கன்னா அந்த டிரைவ்ல ஏதாவது சம் ஃபைல்ஸ் இருந்தா அதை வந்து பேக்கப் எடுத்துக்கங்க. இந்த D டிரைவ்ல இருந்து நம்ம ஷ்ரிங்க் பண்ணி எடுத்துக்கிறதுனால பேக்கப் எடுக்க தேவையில்லை. ஏன்னா இதுல இருந்து நம்ம ஷ்ரிங்க் பண்ணி எடுக்க போறோம். ஃபைல்ஸ் வந்து அதிகமான ஃபைல்ஸ் வச்சிருந்தீங்கன்னா ஒரு 40 GB கிட்ட ஒரு ஃப்ரீ ஸ்பேஸா வச்சுக்கிட்டு மீதி ஃபைல்ஸை வந்து வேற டிரைவுக்கு மாத்திக்கங்க. ஏன்னா மீதி ஃபைல்ஸ் ஃபுல்லாக இப்போ டிரைவ் ஃபுல்லாக ஃபைல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியாது. நான் ஃபைல் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் வேணும் அதுக்காக. அதனால் இதில் வந்து ஒரு 40 GB அளவுக்கு நீங்கள் ஃப்ரீ ஸ்பேஸ் வச்சுக்கங்க. எங்கிட்ட பார்த்தீங்கன்னா 97.6 GB இருக்குது ஃப்ரீ ஸ்பேஸாக. இந்த ஃப்ரீ ஸ்பேஸில் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் கொடுத்துட்றேன். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறதுனால அந்த டவுன்லோட் அண்டு பூட்டபிள் ஃப்ளாஷை கனெக்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதாவது நம்ம எப்படி OS டெவலப் பண்ணுறது, எப்படி பூட்டபிள் ஃப்ளாஷை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, போய் பாருங்க. இப்போ நான் Parrot OS பூட்டபிள் ஃப்ளாஷை கன்வெர்ட் பண்ண USB இன்சர்ட் பண்ணிட்டு சிஸ்டம் ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. நான் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரீஸ்டார்ட் கொடுத்துட்டேன். என்னோட பூட் மெனு பார்த்தீங்கன்னா F11. ஸோ நான் F11 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா UFI SanDisk இருக்கு பாருங்க, அதுதான் என்னோட USB. அதுதான் நான் Parrot Home Edition போட்ட OS வந்து பூட்டபிள் ஃப்ளாஷை கனெக்ட் பண்ணது. ஸோ அந்த UFI SanDiskல நான் என்டர் கொடுத்துட்றேன். ஸோ பாருங்க வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ட்ரை இன்ஸ்டால் இருக்கு, அப்படியே என்டர் கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா Parrot OS டெஸ்க்டாப் இன்டர்ஃபேஸ் வந்துருச்சு. நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். டெஸ்க்டாப்ல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் Parrot OS இருக்கும். ஸோ அதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா Parrot OSோட கலமராஸ் இன்ஸ்டாலர் வந்துருச்சு. இந்த இன்ஸ்டாலர்ல லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ்ல இருக்கு, அப்படியே இருக்கட்டும். அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேப்ல இந்தியாவை செலக்ட் பண்ணுங்க. இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கிட்டா ரீஜன் ஏசியா, ஜோன் கொல்கத்தான்னு இருக்கும். இதுதான் நம்மளோட டைம் ஜோன். இதை கொடுத்துட்டு நம்ம அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா கீபோர்ட்லேயே விட்டு இங்கே இங்கிலீஷ் யூஎஸ்ல இருக்கு, இங்கே டிஃபால்ட் இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். அப்படி நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நம்ம டியூல் OSன்றதால இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். பூட் மோட் பார்த்தீங்கன்னா EFIல இருக்கு. செலக்ட் ஸ்டோரேஜ் டிவைஸில் என்னோட ஹார்ட் டிஸ்க் செலக்ட் ஆயிருக்கு. 256 GB ஹார்ட் டிஸ்க். இதில் நான் வந்து Windows 11 OS இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்க, இன்ஸ்டால் அலாங் சைட். இதில் தான் நம்ம கொடுக்கணும். டியூல் OS இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இன்ஸ்டால் அலாங் சைடில் கொடுக்கணும். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஸோ இந்த எல்லோ லைன் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து என்னோட விண்டோஸோட D டிரைவ். இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கலர் இருக்கிறதா என்னோட விண்டோஸோட D டிரைவ். இதில் தான் நான் ஸ்பேஸ் எடுக்க போகிறேன். ஸோ கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சென்டரில் ஒரு லைன் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. இந்த கலர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா விண்டோஸோட D டிரைவ். நான் உங்களுக்கு விண்டோஸில் காமிச்சிருப்பேன். ஸோ இது வந்து விண்டோஸோட D டிரைவ். இது நம்ம ஷிங்க் பண்ணுற டிரைவ். இதில் தான் நம்ம OS இன்ஸ்டால் ஆகும். இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணிட்டு எவ்வளோ கொடுக்கணும்னு பாருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கவுண்டிங் ஆகும். நான் வந்து தோராயமாக ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 40 GB இருக்கிற மாதிரி கொடுக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 40,000 MBக்கு மேலே கொடுத்துட்றேன். 40,000 MB சம்திங் கொடுத்துருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா 42,046 MB கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா EFIக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம விண்டோஸில் EFI பூட் பார்ட்டிஷன் இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா EFIயோட பூட் லோடர், லினக்ஸ் OSோட பூட் லோடர் இன்ஸ்டால் ஆகிடும். இங்கே கொடுத்துருக்காங்க. Partition will be created for Parrot OS. The EFI system partition at /dev/sda1 will be used for starting Parrot OS. So அந்த ஆல்ரெடி நம்ம EFI bootloader partition இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா Parrot OSோட EFI system bootloaderம் இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா?
ஸோ இதை மட்டும் நீங்கள் ஸ்பேஸ் மட்டும் எவ்வளோ வேணும் ட்ராக் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவரில் எனிதிங் கொடுத்துருங்க. நான் வந்து ஜஸ்ட் வந்து யூசர்னு கொடுத்துட்றேன். கொடுத்தாச்சு. உங்களோட கம்ப்யூட்டர் நேம், அதாவது உங்களோட லாகின் நேம் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கங்க. நான் அதே இருக்கட்டும். யூசர் நேமும் கம்ப்யூட்டரோட நேமும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்க. நான் வந்து யூஸ்னே இருக்கட்டும். ஏன்னா வந்து மூணுத்துக்கும் ஒரே நேம் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பெட்டர். இல்லை நீங்கள் மூணுத்துக்கும் வேறு வேறு நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். நான் மூணுத்துக்கு ஒரே நேம் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு சூஸ் ஏ பாஸ்வேர்ட் டு கீப் யுவர் அக்கௌண்ட் சேஃபில் எனிதிங் கொடுத்துருங்க. நான் 4 டிஜிட் நம்பரில் கொடுத்துட்றேன். அதே ரிப்பீட் பாஸ்வேர்டில் சேம் இங்கே என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தோமோ அதே பாஸ்வேர்டு இங்கே கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுத்து இது வந்து சம்மரி. இது வந்து கிராச் செக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துடலாம். இதில் இன்ஸ்டால் நவ் கொடுத்துட்டோம்னா ஃபைல்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகி, அதாவது பார்ட்டிஷன் கிரியேட் ஆகி இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இது இன்ஸ்டால் ஆகி ஃபினிஷ் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆல்டன் வந்துருச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக பேரட் OS வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ரீஸ்டார்ட் நோவில் இருக்குது. அப்படியே வந்து டன் கொடுத்துட்டிங்கன்னா சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகிறப்போ உங்களோட யூஎஸ்பியை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணது பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண வேண்டாம். அதுவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ பாருங்கள் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா பேரட் OS 6 இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் விண்டோஸ் பூட் மேனேஜர் இருக்கும். நம்ம டியூலோஸாக இன்ஸ்டால் பண்ணிருக்கிறதால விண்டோஸோட பூட் மெனுவும் பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதால ஃபர்ஸ்ட் வந்து பேரட் OSக்கு போயிடலாம். பேரட் OSல கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா என்னோட யூசர் நேம் வந்து யூஸ்ன்னு கொடுத்துருந்தேன். கீழே பாஸ்வேர்டில் நான் நம்பரில் வந்து 4 டிஜிட் பாஸ்வேர்டு கொடுத்துருந்தேன். கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா பேரட் சக்ஸஸ் OS நம்ம வந்து டியூல் OS-ஆக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அப்டேட் மேனேஜர். நான் வந்து லேட்டஸ்ட் பேக்கேஜ் அப்டேட் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் காட்டுச்சு. அதை நான் கேன்சல் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பேரட் OS-ஐ டியூல் OS-ஆக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். பேரட் OS ஓப்பன் பண்ணிட்டோம். நான் ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு விண்டோஸ் ஓப்பன் ஆகுதான் நான் வந்து பார்க்கணும். ஷட் டவுனில் ரீஸ்டார்ட் கொடுத்துட்றேன். ரீஸ்டார்ட் ஆகுறப்போ விண்டோஸ் ஓப்பன் ஆகணும். பாருங்கள் டியூல் பூட் மெனு வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் விண்டோஸ் பூட் மேனேஜர் இருக்குது. அதில் கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா விண்டோஸும் லோட் ஆகிடுச்சு. விண்டோஸ் என்னோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் பார்த்தீங்கன்னா டி டிரைவில் ஸ்பேஸ் குறைஞ்சிருச்சு. முன்ன வந்து 97 GB சம்திங் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 40 GB கிட்ட நம்ம கொடுத்துட்டோம். அது வந்து மீதி இருக்கிறது தான் காட்டியிருக்கும். நம்ம லினக்ஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கிற பார்ட்டிஷனை வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் காட்டாது. அது பார்க்கறதுக்கு டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் தான் போகணும். என்னோட டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஸோ இங்கே பாருங்கள் 40.13 GB இருக்கு பாருங்கள். இதுதான் என்னோட லினக்ஸ் OS இன்ஸ்டால் ஆகிருக்கு, அதாவது பேரட் OS. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து டியூல் OS விண்டோஸ் 10 ஆர் விண்டோஸ் 11 கூட இப்படி தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது. சேம் விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 ரெண்டுமே ஒரே மெத்தட் தான். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பேரட் ஹோம் எடிஷன் OS நம்ம விண்டோஸ் 11 கூட டியூல் பூட் OS-ஆக இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.